கன்னியாகுமரியில பத்மநாபபுரம் பேலஸ் பார்த்துட்டு நாங்க செகண்டா விசிட் பண்ண ஸ்பாட் தான் சிதறல் மலை கோவில். இந்த ஸ்பாட் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கீழ இருந்து நம்ம மேல மலைக்கு உச்சியில போறதுக்கு ஒரு 2.5 hours ஆயிடும். இந்த மலையில அப்படி என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 அற்புதமான நினைவு சின்னங்கள் கொண்ட கல் படுக்கைகள் இருக்கு. இதுல ஒண்ணு பாறையினால செதுக்கப்பட்ட ஜெயின் கோவில், இன்னொன்னு பாறை மற்றும் கற்களால் கட்டப்பட்ட இந்து கோவில், அதாவது பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சிப்படி 9ஆம் நூற்றாண்டுல தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. சமணர்கள் அப்புறம் ஜெயினர்கள் 2 பேருமே இந்த கோவில்ல வழிபட்டிருக்காங்க. 2 பேருமே தனித்தனியா கோவில் வச்சு வழிபட்டிருக்காங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா இயற்கையான குகையால் செதுக்கப்பட்டது. கோவிலோட உள்பகுதியில ஒரு தூண் மண்டபம் மற்றும் 3 கருவறைகள் இருக்கு. அந்த கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா 5 தலை காக்கும் பார்ஸ்வநாதர், பக்கத்திலே மகாவீரர் சிலை, அம்பிகா 2 குழந்தைகளுடன் இருக்கும் காட்சி, பறக்கும் வித்யாதாரர் என பல கல்வெட்டுகள் இங்க காணப்படுகிறது. இந்த மலையோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நடுவுல கோபுரம், சுத்தி 4 பக்கமும் மலைக்காடுகள் தான் நமக்கு தென்படுது. பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மலைப்பகுதியை நீங்களும் பார்க்கணும்னா கன்னியாகுமரியில இருந்து